அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி அவர்களினுடைய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தஞ்சாவூரில் நடந்த அந்த கூட்டத்தில் உதயநிதி அவர்களினுடைய பேச்சு அநேகமாக எல்லாருமே இப்போ பார்த்துருப்போம். ஏன்னா எல்லா ஊடகங்களிலும், தேசிய ஊடகங்கள் உட்பட எல்லாம் இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காவிரி நீர் உரிமை சம்பந்தமாக நடைபெற்ற போராட்டத்தில் உதயநிதி அவர்களினுடைய பேச்சு ஒரு வரம்பு மீறியதாக, எல்லை மீறியதாக, பெண்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவர் பேசியதாக வருகிற அந்த செய்திகள் ரொம்ப அருவருப்பானவையாக இருக்கிறது. அப்படியான பொருளில் அது பேசப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது மிக 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 தவறு. இது திமுகவுக்கு புதிதுமல்ல. ஏற்கனவே பல முறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். திமுகவினுடைய தலைவர்கள் காலகாலமாக இதை செய்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறோம். திமுகவினுடைய லாங் லெகசி இது. உண்மையில அவங்களுடைய அந்த லெகசியில் ஒரு பெரிய பார்ட் இது, இந்த மாதிரியாக பேசுவது பண்றதெல்லாம். இப்போ உதயநிதியும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அது கைது செய்யப்பட்ட உடனேயே கைது செய்திருக்கிற ஆளுங்கட்சி தன்னை ஒரு பெரிய உத்தமரை போல காட்டிக்கொண்டு அவருக்கு எதிராக போராட்டங்களை எல்லாம் அறிவித்துக் கொண்டு இவர்கள் ஒரு பக்கம் ஓடுகிறார்கள். இப்ப உண்மையில சாதாரண மக்கள் நலனை விரும்பி நிற்கிற அரசியலாளர்கள் அல்லது சமூக சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே இப்ப இந்த இரண்டு தீமைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா, உதயநிதி அவர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்பது உண்மை, பேசியிருக்கிறார். ஆனால் அதை குற்றம் சாட்டுகிற தமிழ்நாடு அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மிக தரத்தோடு பேசுகிறாரா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சுகளை எடுத்து பார்த்தால், அதுவும் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு ஏறி இருக்கிற அந்த தலைக்கணத்தில் அந்த அகந்தையிலே அவர் மொழிகிற சொற்கள் ஒவ்வொன்றும் அருவருக்கத்தக்கவையாகத்தானே இப்பவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் வாயில வந்துரும் என்று பேசினார், மேடையில் பேசினார் மக்கள் மத்தியில். வாயில் என்ன வரும்? ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டால் கூட அந்த வார்த்தை வெளியே விழுந்துடும், அதனுடைய பொருள் புரிந்துடும். இப்படி ஒன்று சொல்லிட்டு போனார்னா இது கெட்ட வார்த்தை பேசுறதை விட கேவலமான வேலை இல்லையா? முதலமைச்சர் விஜய் டேஷ் பற்றி டேஷ் என்று பேசினாரே, அது ரொம்ப நாகரிகமான சொல்லாடலா? ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த லட்சணத்தில் பேசுகிறார். முதலமைச்சர் இது என்ன நாடு? இது என்ன அரசியல்? இது அப்படின்னா நாகரிக அரசியல் என்பது, நான் சொல்லுகிறேன், தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாகரிக அரசியலுக்கான அந்த அடிநாதமே தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு கட்சிகளுமே, இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி, இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவும் சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்தை குழி தோண்டி புதைக்கிறார்கள். இவர்கள் இது ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிறதுங்கிறது இப்ப மக்களை திசை திருப்பதற்கான வேலை. நாங்கள் இதை சொல்லுகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெளிவாகவே நம்ம இதை சொல்றோம். இப்ப இருக்கிற உயிர்நாடி பிரச்சனையான அங்க மேகதாதுல அணை கட்டுகிற பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இந்த இரண்டு கட்சிகளும் இப்பொழுது நாடகம் போடுகிறது. இந்த இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்க சட்டமன்றத்திற்குள்ள இந்த மேகதாது பிரச்சனை குறித்து பேசப்பட்ட போது ஒரு தீர்மானம் ஒன்றை வைக்கிறது ஆளுகிற அரசு. அந்த தீர்மானத்தில் ஒரு சரத்து சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. அவர் பரிந்துரை செய்வதே ஒரு நடுவர் மன்றம் அமைத்து, இது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண என்று ஒரு பரிந்துரையை கொடுக்கிறார். உடனடியாக எந்த விதமான பேச்சும் இல்லாமல் அங்க இருக்கிற உறுப்பினரிடம் எந்த இதுவுமே கேட்காம ஆதவர்ஜுனா இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிறார். அந்த இடத்திலே எடப்பாடியார் மட்டும் தான் எழுந்து மிகப்பெரிய தவறை செய்கிறீர்கள், ஆளுங்கட்சியும் இப்படி பண்றீங்க, எதிர்கட்சியாரும் இப்படி பண்றீங்களே, இது ஒட்டுமொத்தமா இத்தனை ஆண்டு காலம் நாம் போராடி பெற்ற உரிமைகளை கொண்டு அடகு வைக்கிற வேலை இல்லையா என்று கேட்டார். எடப்பாடியார் பேசின பிறகுதான் இன்னைக்கு தாவேக்காவை இந்த ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தளி ராமச்சந்திரன் அவர் எழுந்து பேசினார். இது பெரிய தற்கொலைக்கு சமமான முயற்சி, இதை செய்யாதீங்க என்று சுட்டிக்காட்டினார். அப்படின்னா மக்களுக்கு எதிராக இருப்பதிலே இந்த ரெண்டு கட்சி ஒண்ணுதான். இப்பவும் கூட இவர்கள் முயற்சி எதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா, உதயநிதி இவ்வளவு கேவலமாக பேசலாமா என்று ஒரு தரப்பு, உதயநிதியை போய் நீ கைது செய்யலாமா என்று இன்னொரு தரப்பு. இப்ப காவிரி பிரச்சனை தெருவில் நிற்கிறது. இப்ப மேகதாது பிரச்சனை குறித்து பேச ஆளில்லை. கர்நாடகா மிக அழகாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த அரசுக்கு இவர்களை கைது செய்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? இந்த அரசு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று கசிந்திருக்கிறது. ஒரு அமைச்சர் அந்த சொந்த கட்சிக்காரனுக்கு, ஒரு பெண் அமைச்சர் சொந்த கட்சிக்காரனுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதை போல அந்த ஆடியோ இருக்கிறது. அது குறித்து விசாரணை உண்டா? அது குறித்து ஏதாவது நடவடிக்கை உண்டா? பத்திரிகையாளர்களை ஒரு தாவேகா விஜய் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சோளிங்கர் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர்களை ரவுடியை போல இறங்கி அடிக்கிறார். பத்திரிகையாளர்களினுடைய அலைபேசியை பிடிங்கி அதில் இருக்கிற செய்திகளை டெலீட் பண்றாரு. அவரு
ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இது நடக்குது. விசாரணை உண்டா? அவர் மீது நடவடிக்கை உண்டா? போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்று சொல்லி ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வருது. குழந்தைகளினுடைய கால்களை போய் பற்றினார் என்று சொல்லி ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வருது. எது குறித்து நடவடிக்கை இல்ல. முதலமைச்சரே தரங்கட்ட வகையிலே மேடையிலே பேசுகிற ஒரு நாட்டிலே இவங்க பேசிட்டார் என்பதற்காக தொடர்ச்சியா இன்னைக்கு உதயநிதி பேசுறது மிக மிக தவறான பேச்சு. கைது பண்றீங்க. நீங்க மாரிதாஸ் ஏன் கைது பண்ணீங்க? அவர் என்ன கொச்சையா பேசினாரா? அதற்கு பிறகு நீங்க இப்ப எங்க ஐடிவிங்கை சேர்ந்த இந்திராணி அவர்கள், அவங்க அதிமுக ஐடிவிங்கை சேர்ந்தவங்க, என்ன கொச்சையா பேசினாங்களா, தவறா பேசினாங்களா, உங்கள் அரசு குறித்து ஏதாவது அருவருக்கத்தக்க வகையில் உங்க முதலமைச்சர் பேசுற மாதிரி பேசினாங்களா? அவங்க மேலே வழக்கு போட்டீங்க. எல்லா கட்சிக்கார யாரெல்லாம் கருத்து சொல்லுகிறார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்வது, அவர்களை எல்லாம் காவல்துறையை வைத்து மிரட்டுவது, அவர்களுக்கெல்லாம் உயிரச்சத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் ஒரு அரசு செய்யற வேலையா? இப்ப எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்கார். மிகப்பெரிய குற்றம், யாரும் அதை ஆதரிச்சு பேசல. ஆனா நான் கேட்கிறது, பேசினார்கள் எழுதினார்கள் என்பதற்காக ஒருவரை கைது செய்வது எந்த வகையில சரி? இப்ப திமுக என்ன தெரியுங்களா இதை சொல்லிட்டு இருக்காங்க. திமுக இன்னைக்கு தெரு முழுக்க இறங்கி போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின குழந்தைகள் உயிர் பதை பதிக்குது. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின குழந்தைகளை உடனடியாக கூட்டிட்டு போங்கன்னு பள்ளிக்கூடங்களில் இருந்து அழைப்பு பெற்றோர்கள் அவசர அவசரமா ஓடுறாங்க. ரெண்டு கட்சிக்காரன் சேர்த்து செய்யற வேலை தான் இந்த வேலை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கருணாநிதியை கைது செய்தார். எப்படி கைது செய்தார்? எப்படி கைது செய்தார்? அறிவு வேணும்ல கொஞ்சமாவது. ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை, ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூடிய அந்தஸ்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்கிற போது இரவு நேரத்திலே கைது செய்வது, பொதுமக்கள் வெளியே இல்லாத போது எந்த விதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படாத வகையிலே முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு மாவட்டங்கள் முழுவதும் காவல்துறையை அலர்ட் பண்ணிட்டு, எவனோ ரெண்டு சமூக விரோதி தப்பான வேலையை செஞ்சான்னா அதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே. ஆனா இன்னைக்கு தாவேகா என்ன நினைக்குது அப்படின்னா, முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள் பாதிக்கப்படட்டும் திமுகவால, மக்கள் பாதிக்கப்படுறதை பத்தி நாம எங்க கவலைப்படணும், ஆனா மக்களிடம் திமுக செல்வாக்கு இழக்கும், இதனால நமக்கு அரசியல் லாபம் கிடைக்கும், அதுதான் இப்படி கைது பண்ணி கொண்டு போயிட்டு இப்ப திமுக ஒரு பெரிய கிரெடிட் ஏத்திட்டு இருக்கிறீங்க. போன சட்டமன்றத்திலேயே உதயநிதிக்கு நல்லா எழுதி கொடுத்துட்டாங்க யாரோ, அவர் அதை அப்படியே படிக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியாம முதலமைச்சர் எழுந்து ஓடி போய்விட்டார். அடுத்த நாள் முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்றாரு. இதெல்லாம் என்ன விதமான இது மரபு? இது என்ன நீங்க நடைமுறை? இது சட்டமன்ற நடைமுறை. அப்ப உங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பதற்காக இந்த முறை அவர் ஏதாவது, இந்த முறை பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்க விவசாய பட்ஜெட் போட போறீங்க, முதல் பட்ஜெட் போட போறீங்க. உங்க விவசாய பட்ஜெட்ல கடன் தள்ளுபடி என்பது இருக்க வேண்டும், விவசாய கடன் தள்ளுபடி இருக்க வேண்டும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி. இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராடுவோம் என்று எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். பட்ஜெட்டை கொண்டு போய் வேறொரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில்ல கொண்டு போய் அந்த பட்ஜெட்டை வைத்து வணங்கினார் நிதியமைச்சர் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உண்மையாங்கிற கேள்வி நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வரும். பட்ஜெட்ங்கிறது அது பட்ஜெட் போடுகிற வரை, பட்ஜெட் அறிவிக்கப்படுகிற வரை, சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படுகிற வரை யாருக்கும் எந்த இடத்துலையும் அதை கொண்டு போய் அந்த தகவலை கொடுக்க கூடாது. ஆனா அதை தூக்கிட்டு போய் கையில் எடுத்துட்டு போயிருக்கிறாரு, அது வீடியோல பதிவாயிருக்குது, அங்க வச்சு சாமி கும்பிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொரு மாநிலத்துக்குள்ளே அதை எடுத்துக்கொண்டு போனார் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு வருகிற தொழில்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு திசை திருப்பி விடப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு, வலிமையான குற்றச்சாட்டு இவர்கள் மேல இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறப்போகிறது தமிழ்நாட்டு சட்டசபையில. அப்ப இந்த நேரத்துல உன்னை பேசினாருன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு நீங்க தமிழ்நாடு அரசு வித்துட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே புரியவில்லை. ஆளுங்கட்சியும் மக்கள் விரோத போக்கில் இருக்கிறது, எதிர்கட்சியும் மக்கள் விரோத போக்கில் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்னும் புரியல. உண்மையில மக்களை தான் நொந்துக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் இது நடக்குதுன்னே தெரியல இந்த நாட்டில். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளிலுமே மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் அவ்வளவு தரத்தோடு பேசினார்கள். எந்த உணர்ச்சி வசப்படுகிற சூழலிலும் கெட்ட வார்த்தைகள் அவர்களுடைய வாய்களில் இருந்து வெளியே வந்ததே இல்லை. அப்படியான உணர்ச்சி மிக்க பேச்சாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். தோழர் தா பாண்டியன் இருந்தார், ஒரு பக்கம் தோழர் சங்கரையா இருந்தார், இங்கே திமுக கூட விடுதலை விரும்பி இருந்தார், இங்க திருச்சி சிவா பேசிட்டு இருந்தார், வைகோ பேசிட்டு இருந்தார், தமிழறிவு மணியன் பேசிட்டு இருந்தார், நெல்லை கண்ணன் பேசிட்டு இருந்தாங்க. எத்தனை பேச்சாளர்கள்! அரசியல் பேசுகிற போதும் கூட கொஞ்சம் கூட அநாகரிகமாக பேசாத அந்த பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் இருந்த இடத்துல கொண்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த மக்கள் இதைத்தான் ரசிக்கிறாங்கன்னு சொன்னா இது தடுக்கவே முடியாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் எடுத்துட்டா என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஜோக் பண்றவங்க முழுக்க ஆபாச நகைச்சுவை. அதை இந்த மக்கள் அதை பார்த்து குதூகலிச்சு குடும்பத்தோடு உட்கார்ந்துட்டு இது ரெண்டுமே ஆபாச கட்சிங்கிறது தெரியும் இல்லையா? இந்த மக்கள் இவங்களுக்கு வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மக்கள் உண்மையிலே இதைத்தான் விரும்புகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆபாசங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டு போகலாம் என்றுதான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள் தானே புரிந்து கொள்ள முடியும், பொருள் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் இந்த ஆபாச சகதிகளை விரும்புகிறார்கள் என்றாலும் கூட இன்னும் நேர்மையான நாகரிகமான அரசியலின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் நாம் இதை எதிர்த்து போராடுவோம். இன்னைக்கு உதயநிதியை கைது பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டிராமா. இந்த அரசாங்கம், விஜய் அரசாங்கம் பண்ற டிராமா.
இங்க ஒரு நடிகை பற்றி பேசப்படுகிறது, அங்க ஒரு நடிகை ட்வீட் போட்டு விட்டார், அவர் ஒரு திருக்குறளை எழுதியிருக்கிறார், அந்த திருக்குறளுக்கு என்ன பொருள்? இதுதான் இப்ப விவாத தலைப்பா? எந்த நடிகைக்கு நாங்க போய் பதில் சொல்றதுங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி முழுக்க சிந்திக்கணுமா? இது என்னங்க கேவலம் கெட்ட பொழப்பு? இது என்னங்க இது அரசியல்? முதல் இது ஒரு அருவருப்பான வேலைங்க. இதுல உதயநிதி அந்த 2 வாரத்தை அங்க பேசி விட்டு இப்ப அவர் நடத்தின போராட்டம், காவிரிக்கான போராட்டம், அது நீர்த்து போச்சு. அதை டைவர்ட் பண்ணிடுச்சு அழகா தாவேக அரசு. இப்ப நீ காவிரி தாவேகாவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க உதயநிதி எதிர்த்து. ஆளுங்கட்சி போராட்டத்தை அறிவிக்குது உதயநிதி எதிர்த்து. ஏன் இந்த காவிரியில தண்ணி வரலையே? ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணைய அங்க மழை வந்தா தான் இனிமேல் தண்ணி வருங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு உட்காந்துக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிக்கலாம்ல ஆளுங்கட்சி? ஒரு 2 அமைச்சர் தலைமையில் இறங்கி ஒரு போராட்டம் பண்ண முடியாத அவங்களால? மரியாதை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுன்னு சொல்லி அதுல 10 பேர் விட்டு பேசிட்டு இருக்கிறான். ஒரு வரலாறும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது, ஒன்னையும் நாங்க பேசி புரிய வைக்கவும் முடியாது. அதுல 10 பேர் இத்தனை காலமாக நீங்கள் தண்ணீர் பெறாமல் என்ன செய்ய? அடே, உரிமை பெறப்பட்ட உரிமை எப்பாது? நீதிமன்றங்களிலும் நடுவர் மன்றங்களிலும் காலகாலமாக போராடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று வைத்திருக்கிற உரிமையை இன்றைக்கு காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அரசு, இந்த தாவேக அரசு. இப்ப அதையும் டைவர்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் இல்லாம உட்காந்து போய் பேசிக்கலான்ட்டு இதனால திமுகவோட கிரெடிட் ஏத்தி விட்டுட்டு இருக்குது தாவேகா. நான் சொல்லுகிறேன், திமுகவும் தாவேகாவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். இவர்கள் அநாகரிக அரசியலுக்கு பெயர் போனவர்கள். இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன செய்யறாங்களோ அதை மாத்தி அவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். இப்ப என்னமோ இப்ப விஜய் அவர்கள் இதை கைது செய்து விட்டுக்காரு, இதுக்கு தாவேக்காரன் குதிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதயநிதியை விட ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் முதலமைச்சரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். எனவே இவர்கள் 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இவர் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலாளர்கள் எல்லாம் நடிகைகள் சண்டையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த கருமங்களை விட்டு உண்மையிலேயே கிரவுண்ட்ல இருக்கிற அரசியலை கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் அவன் மேகதாதுல அணை கட்டுவதற்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான். காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருக்கிறது. இந்த காங்கிரசினுடைய இந்த பேயாட்டம் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான எல்லா காலகட்டத்தையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் குறித்து சிந்திக்க வேண்டிய அரசியலாளர்களும் அறிவார்ந்தவர்களும் இப்ப இவர் பேசுனது ஒரு பேச்சுன்னு அது கைது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அடுத்த திருத்தமாக சொல்லுகிறேன், பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள் மீது வழக்கு போடுங்கள், நீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும், நீதிபதிகள் இது குற்றம் என்று சொன்னால் அவர்கள் தண்டிக்கட்டும். அதை விட்டுட்டு பேசிட்டாருன்னு கைது பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வருகிற போது இதே வேலை தொடரும். எந்த ஆட்சியில் இந்த வேலை நடந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்திருக்கிறோம். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், இந்த ஆபாச சரக்குகளை வைத்து மக்களினுடைய பிரச்சனைகளை நீங்கள் திசை திருப்பாதீர்கள். நீங்கள் ஒரு கவிதை தான் எனக்கு நினைவு வந்துட்டே இருக்குது, நான் அதை சொல்லிதான் நிறைவு செய்யணும். தணிகை செல்வன் தான் சொன்னாரு. தணிகை செல்வன் என்கிற அந்த மாபெரும் இடதுசாரி கவிஞன் சொன்னான், அவன் காங்கிரஸ்காரர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிற போதுதான் சொன்னான், அரும்புகளே என்றும்மை அணைக்க வரும் பேர்வழிகள், கரங்களிலே ரத்தத்தின் கரையிருக்கும் பாருங்கள். நான் உண்மையிலே இருக்குது. அந்த தணிகை செல்வன் தான் சொல்லிவிட்டு போனார், பஞ்சுக்கும் கஞ்சிக்கும் பறந்தாலும் காரணத்தை சிந்திக்க முடியா வண்ணம் ஜிகினா திரைகள் எத்தனை. திரைகளை விளக்கி பார்த்தால் தெரிகின்ற ஆபாசத்தின் கரைகளை கண்டும் சில பேர் கண்மூடி கிடக்கின்றார்கள். எரிகின்ற வீட்டின் கூரை என் வீட்டு கூரை இல்லை என்கிற அளவில் திருப்தி கொள்ளும் மத்திய தரத்து வர்க்க பார்வைக்கு பலியாகாமல் பாரத நாட்டின் வரலாற்று உண்மை நேருக்கு நேர் சந்திக்கும் நெஞ்சுரம் நமக்கு வேண்டும் என்று சொன்னான். உண்மையிலேயே அந்த நெஞ்சுரம் தான் தேவைப்படுகிறது. இவனுக்கு 2 பேர் இந்த சண்டை போட்டுக்கிறதுல நீங்க அவர் பக்கம் நிக்கிறீங்களா இவர் பக்கம் நிக்கிறீங்களாங்கிறா. நாங்க எந்த பக்கம் நிக்கல சாமி, நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். தயவு கூர்ந்து மக்கள் பிரச்சனையை பாருங்கள். தயவு கூர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சினிமாவிலே ஏற்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளான சண்டையை எல்லாம் அங்கேயே தீர்த்து கொள்ளுங்கள். மக்களை இதில் இழுத்து விட்டு இதுல வைப் பண்ணி இதுல நாட்டை நாசம் பண்ணாதீங்க. மக்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த ஆபாசவாதிகளை கொஞ்சம் புறந்தள்ளி தொலையுங்களேன். அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணிலே நன்றாக வாழட்டும். வணக்கம்.